வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. புத்தர் இலங்கைக்கு முதலாக சென்ற தினமென சிங்கள பௌத்தர்களுக்கு மகாவம்சம் குறிப்பிடும் இன்றைய துருது பௌர்ணமி தினத்தில் வடக்கின் தையிட்டி பகுதி மீண்டும் ஒரு முறை போராட்டங்களால் தகித்துக் கொண்டது. தையிட்டி காணி உரிமை போராட்டம் என்ற அறவழியை எதிர்கொள்ள வலிமை போலவே இன்றும் அந்த இடத்தில் ஏராளமான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த போராட்டம் அறவழியில் நடந்தது. இன்றைய ஜனவரி 3 தையிட்டி விகாரையை இடிக்க தமிழ் தேசிய அரசியல்வாதிகளில் சிலர் சதிகளை செய்து கொண்டதான கதைகள் வடக்கிலிருந்து தெற்குக்கு சிலரால் பரபரப்பு கோல் மூட்டல்களாக செய்யப்பட்டாலும் இந்த பதிவு பதியப்படும் வரை அவ்வாறான சதிகளின் அரங்கேற்றங்கள் இதனையும் தையிட்டி பகுதியில் காண்டு கொள்ள முடியவில்லை. மாறாக தல்செவன சதிகள் தான் அங்கு வந்தன. அதென்ன தல்செவன சதி என நீங்கள் ஒருவேளை வினவக்கூடும். அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கின்றது. ஸ்ரீலங்கா படைத்துறையால் காங்கேசன்துறை பகுதியில் தல்செவன என்ற பெயரில் கடற்கரை ஓரத்தில் ஒரு விடுமுறை விடுதி இயக்கப்படுவது நீங்கள் அறிந்த பழைய செய்தி. இந்த விடுதியும் அடிப்படையில் நோக்கினால் ஒரு படைத்துறையின் ஆக்கிரமிப்பு கையகப்படுத்தலை மையப்படுத்திய விடயம்தான். ஆரம்பத்தில் காங்கேசன்துறை ரெஸ்ட் ஹவுஸ் என இருந்த இந்த விடுதி போர்க்காலத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த இராணுவ தரப்பாலேயே பின்னர் அது விடுமுறை விடுதியாக இன்று வரை இயக்கப்பட்டு வருகின்றது. 1990ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கா இராணுவம் வலிகாமு பிராந்தியத்தின் வடக்கே ஒரு பெரிய பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவித்த பின்னர் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பலவந்தமாக தமது வாழ்விடங்களில் இருந்து துரத்தப்பட்டனர். அந்த வேளை இந்த விடுதியையும் தமது கைகளுக்குள் எடுத்த ஸ்ரீலங்கா படைத்துறை அதனை 2010 அதாவது முள்ளிவாய்க்கால் பேரவலம் முடிந்த மறுவரிடம் தல்செவன என்ற பெயரில் அப்போதைய தமது இராணுவ தளபதி ஜகத் ஜெயசூர்யாவால் திறந்து வைத்தது. அவ்வாறாக அன்று திறக்கப்பட்ட அந்த விடுதி இன்று வரை இராணுவத்தின் சுற்றுலா மையமாக 9 சொகுசு அறைகள் 22 அரை சொகுசு அறைகளை கொண்ட ஒரு தங்கு விடுதியாகவும் உணவு விடுதியாகவும் உள்ளது. இந்த விடுதியில் வைத்துத்தான் தையிட்டி விகாரைக்கான புதிய புத்தர் சிலை ஒன்று மீட்கப்பட்டதாக இன்று பரபரப்பான தகவல்கள் எல்லாம் வெளியாகிக் கொண்டன. தையிட்டி விகாரையில் திருமலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தமிழர்கள் கண்டுகொண்டது போல ஒரு புத்தர் சிலையை இன்று அதிரடியாக குந்த வைக்கும் நோக்குடன் எடுக்கப்பட்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை இன்று காலை செய்திகளை வெளியிட்டது. இந்த புத்தர் சிலை சீரியா பகுதியிலிருந்து கமுக்கமாக காங்கேசன்துறை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையில் வைக்கப்பட்டதாகவும் குறித்த பௌத்த பிக்கு தனது அடிபொடிசுகளுடன் அந்த விடுதியில் தங்கியிருப்பதாக காங்கேசன்துறை தகவலுக்கு இரகசிய தகவல் ஒன்று கிட்டியதாகவும் அந்த இரகசிய தகவலை அடுத்துத்தான் அங்கு சென்ற காவல்துறையினர் குறித்த புத்தர் சிலையை மீட்டதுடன் அதனுடன் தங்கியிருந்த குழுவினரையும் விசாரணைக்காக அழைத்து சென்றதாகவும் இந்த செய்திகளில் கூறப்பட்டன. இந்த சிலை இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறையால் கொண்டு செல்லப்பட்டாலும் இந்த சிலையும் திருமலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது போல முதல் நாள் காவல்துறையால் அகற்றப்பட்டு மறுநாள் அதே காவல்துறையால் குந்த வைக்கப்பட்டது போல தையிட்டியிலும் இடம்பெறாது என தமிழ் மக்கள் நம்பி கை வைத்து காத்திருக்க வேண்டியதுதான். தையிட்டி தீசவிகாரை தமிழர்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட ஒரு கட்டுமானம் என்ற விடயத்தை நைனாதீவு விகாராதிபதியும் யாழ் நாகதீப விகாராதிபதியும் அந்நிய நாட்களில் அழித்து சொல்வது தென்னிலங்கைக்கு ஒரு சிக்கலாக மாறியுள்ளது. குறிப்பாக தென்னிலங்கை கடும்போக்காளர்களுக்கு ஒரு சிக்கலாகவும் ஒரு ஊடுருப்பாகவும் மாறியுள்ளது. இதனால் இந்த விடயத்தில் அதாவது தையிட்டி விகாரை விடயத்தில் கிளர்ச்சி அரசியல் செய்ய திட்டமிட்ட தெற்கின் பௌத்த சண்டியர்களுக்கெல்லாம் தமிழ் போன்ற பௌத்த காவிகளால் இந்த சிக்கல் வந்து கொண்டதை மறக்க முடியாது. ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் இணைந்து தனியார் காணிகளை அபகரித்து சில பௌத்த பிக்குகள் தையிட்டியில் திஸ்ஸ விகாரை என்ற பெயரில் ஒரு புதிய விகாரையை கட்டியமை மகா தவறு என்றும் பௌத்த பிக்குகள் இவ்வாறான அடவாடிகளுக்கு துணை போகக்கூடாதெனவும் குறிப்பிட்ட நைனை விகாராதிபதி தையிட்டியில் அபகரிக்கப்பட்ட காணிகளை கட்டங்கட்டமாக விடுவிப்பதாக கூறப்படும் கருத்தும் ஒரு ஏமாற்று கருத்து எனவும் குறிப்பிட்டதும் முக்கியமான விடயங்களாக மாறிக்கொண்டன.
அதுவும் நேற்று நைனை விகாராதிபதி தையிட்டி பகுதிக்கு சென்று இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் புதிய தையிட்டி விகாரை என்பது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற விடயம் இப்போது வடக்கின் முக்கிய பௌத்த முகங்களால் சொல்லப்படுவது ஒரு பிளிட்ஸ் கிரிக் ரக தாக்கத்தை உருவாக்கியுள்ளதால் இந்த பிளிட்ஸ் கிரிக் ரக தாக்கம் தென்னிலங்கையிலும் வடக்கிலும் சில நகர்வுகளை உருவாக்கிவிட்டது. அதுவும் முன்னர் இந்த விடயத்தில் அதிகம் தலையீடுகள் செய்யாமல் ஒதுங்கி இருந்த அதே நைனை நாகதீப விகாராதிபதிதான் இப்போது தனது மௌனத்தை கலைத்து தனது ஒதுங்கி இருப்பை முடித்து தையிட்டி விகாரை ஒரு சட்டவிரோத விகாரை என்ற கருத்தை சொல்லுவது, குறிப்பாக நீதியை பேச தலைப்படுவது ஒரு மாற்றமாக வந்திருக்கின்றது. இந்த மாற்றம் ஏற்கனவே கூறியது போல இரண்டு தரப்பிலும் சில ரசாயன மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றது. இதனால்தான் இந்த அடாவடிகளுக்கு தமிழர் தரப்பில் இருந்தும் கொள்ளி எடுத்து கொடுக்கும் இல்லையென்றால் சில சூத்திரதாரிகளாக செயற்படும் அருண் சித்தார்த் போன்றவர்கள் இறுதி நேரத்தில் திருதிருவென விழிக்க தலைப்பட்டார்கள். இதன் அடிப்படையில் தையிட்டியில் இன்று தமது தரப்பால் நடத்த திட்டமிடப்பட்ட சில பௌத்த பூசைகள் மீளெடுக்கப்பட்டதாக நேற்று அவசரமாக அருண் சித்தார்த் ஒரு அறிக்கையிடலை செய்தார். தவிர்க்க முடியாத சூழல்களின் காரணமாக இந்த நிகழ்வு ஒத்திவைக்கப்படுவதாக இந்த நிகழ்வுகளின் பின்னால் இருக்கும் சூத்திரதாரிகளில் ஒருவரான அருண் சித்தார்த் நேற்று அறிக்கையிடலை செய்தமை பகிரங்கப்பட்ட ஒரு விடயம். அது அவரது முகநூலிலேயே கூறப்பட்டது. இன்று தையிட்டியில் மக்கள் அறவழியில் போராடிக்கொள்ளும் நிலையில் அதே இடத்தில் அடாவடியாக சில நகர்வுகளை செய்வதற்கு சில சூத்திரதாரிகள் திட்டமிட்ட நிலையில்தான் இந்த புத்த பூசைக்காக ஏராளமான சிங்களவர்களை அவர்கள் இன்று திரட்ட திட்டமிட்ட நிலையில்தான் இந்த ஒன்றுகூடல்கள் தேவையற்ற முரண்பாடுகள் மற்றும் கலவரங்களை உருவாக்கக்கூடும் என ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு சில அறிக்கையிடல்களை செய்து அரசாங்கத்தை எச்சரித்ததால் இந்த அறிக்கையிடல்களின் அடிப்படையில் இறுதி நேரத்தில் சில நகர்வுகள் இடம்பெற்றன. குறிப்பாக ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தனது கட்சி பணியகத்துக்கு நேரில் வந்து விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பூசையை இன்று மீளெடுப்பதாக அருண் சித்தார்த் கூறியிருக்கின்றார். அதற்கும் அப்பால் திஸ்ஸ ரஜமகா விகாராதிபதி எனப்படும் நந்தாராம தேரர் தனக்கு வழங்கிய ஆலோசனைகளை அடுத்து இன்று இந்த பூசையை தான் நிறுத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். ஆக மொத்தம் இன்றைய போராட்டங்கள் குறித்து அரச புலனாய்வுத்துறை ஆய்வுகளை செய்து சில முடிவுகளை எடுத்திருப்பதை முன்னொரு காலத்தில் ஸ்ரீலங்கா படைய உளவுத்துறையால் வளர்க்கப்பட்டதாகவும் முன்னாள் யாழ் மாவட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஹத்துருசிங்காவால் போஷிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படும் அருண் சித்தார்த்தி தனது அறிக்கையிடல்கள் மூலம் அம்பலப்படுத்தலை செய்துள்ளார். தென்னிலங்கையின் சிங்கள ஊடகங்கள் அருண் சித்தார்த்தை தமிழ் மக்களின் ஒரு முற்போக்கு பிரதிநிதியாக காட்ட முயன்றாலும் அவர் தற்போது திலித் ஜெயவீரவின் சர்வஜன அதிகார கட்சியின் ஒரு வடக்கு பிரமுகராக அடையாளப்படுத்தப்பட்டாலும் தமிழ் தேசிய அரசியலின் இலட்சியங்களை குறை மதிப்புக்கு உள்ளாக்குவதே அருண் சித்தார்த்தின் முக்கிய இலக்குகளாக இருப்பது அவரது வாய்மொழி அறிக்கையிடல்களின் மூலமும் அவரது நகர்வுகளின் மூலமும் பகிரங்கப்படுத்தப்படும் ஒரு விடயம். கடந்த வருடம் செம்மணி புதைகுழியில் அடுக்கடுக்காக தமிழர்களின் உடலை எச்சங்கள் மீட்கப்பட்ட போது இந்த விடயத்தை திசை திருப்பி ஸ்ரீலங்காவை காப்பாற்றிக் கொள்ள அருண் சித்தார்த் சில நகர்வுகளை பகிரங்கமாகவே செய்தார். இந்த நகர்வுகளின் அடிப்படையில் தான் துணுக்காயில் விடுதலை புலிகளின் வதை முகாம் ஒன்று இயங்கியதான தவறான தகவல்களை அவர் பரப்பி மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றார். ஆனால் இந்த முயற்சி இறுதியில் அவருக்கு தோல்வியை வழங்கியது. தமிழர் தாயகத்தில் பௌத்த சிங்கள ஆதிக்கத்தை இயல்பாக காட்டவும் தமிழரின் எதிர்வினைகளை ஊடறுக்கவும் அருண் சித்தார்த் போன்றவர்கள் தொடர்ந்தும் தென்னிலங்கையின் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவார்கள் என்பதை தொடர்ந்தும் எதிர்பார்த்துக் கொள்ளலாம். ஆகமொத்தம் புத்தாண்டு பிறந்து 3ஆம் நாளான இன்று உள்ளூர் போராட்டங்கள் மற்றும் உள்ளூர் சூத்திர சதிகளுக்கு மத்தியில் அனைத்துலக அரங்கிலும் இன்று அதிகாலை வெனிசுலா தலைநகர் கராக்கஸில் பல குண்டுவெடிப்பு சம்பவங்கள் கேட்டமை உலக அரங்கில் இன்னொரு புதிய போருக்கு கட்டியங்களை கூறியுள்ளன. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை 1:50 இடம்பெற்ற இந்த குண்டுவெடிப்புகளின் பின்னணியில் போர் விமானங்களின் இரைச்சல்களும் கேட்டதால் இவை அமெரிக்க தாக்குதல்களின் ஆரம்பமாக ஊகிக்கப்படுகின்றன. எனினும் இந்த பதிவு பதியப்படும் நேரத்தில் இந்த வெடிப்புகளுக்கான காரணம் துல்லியமாக தெரிய வரவில்லை.
வெனிசுலா தலைநகருக்கு வடக்கே உள்ள லா குவைரா மாநிலத்திலும் மிராண்டா மாநிலத்தின் கடற்கரை நகரமான ஹிகரோட்டிலும் வெடிப்புகள் கேட்ட நிலையில் கரீபியன் பிராந்தியத்துக்கு ஒரு கடல் பூரணியை அதாவது ஒரு ஆர்மடாவை அனுப்பிய ட்ரம்பின் திட்டத்திற்கு வேலை வந்திருப்பதாகவே தெரிகிறது. அமெரிக்கா வெனிசுலாவுக்குள்ளே விரைவில் புதிய தாக்குதலை நடத்தும் என கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் இப்போது அந்த எச்சரிக்கையை இந்த வெடியோசைகள் நிரூபித்தது போல தெரிகின்றது. அதே போலவே உள்ளூரில் ஆசைகளே துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ற உயரிய தத்துவார்த்தத்தை சொல்லிய நாயகனும் ஆசிய யோதி என்ற விழிப்பு நிலைக்கு உரியவருமான புத்தரை மையப்படுத்தி தையிட்டி என்ற இடத்தில் தமது நிலங்களில் பௌத்தத்தின் பெயரால் எழுப்பப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்தால் இன்னொரு அறவழி போராட்டத்தை தமிழர்கள் வெடிக்க வைத்ததும் தென்னிலங்கைக்கு இருக்கும் ஆசைகளே துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ற நியதியை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது.